அதிமுகவை யார் ரிமோட் மூலம் இயக்குகிறார்கள் என மக்களுக்கு தெரியும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதிக்குட்பட்ட பாலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மீண்டும் மகாத்மா காந்தியின் பெயரை வைக்கவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், அதிமுக கூட்டணியை மத்திய அமைச்சர் அமித்ஷா ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி வருகிறார் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் தமிழகத்திற்கு பிரதமர் வருவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று தெரிவித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அதாவது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் இயக்குறார்? ரிமோட் கண்ட்ரோலில் பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இயக்குறாரு. இப்போ மேலேருந்து சில ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. நீ கட்டாயமாக எங்கள் கூட்டணியில் இணையணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஏவல் துறை, இன்றைக்கி அமலாக்கத்துறை, இடி, இது மாதிரிப்பட்ட வருமான வரித்துறை எல்லாம் ஏவி இன்றைக்கி அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள தன்னுடைய பக்கத்துக்கு இழுக்கிறாங்க. இது எவ்வளோ காலம் போகுதுன்னு தெரியாது. காரணம் என்னென்னா, மக்கள் விழிப்போடு இருக்காங்க. மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை.